الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, ஒரு மூமின் தனது வார்த்தைகளை பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். அதிலும் குறிப்பாக தேவையற்ற விடயங்கள், வீணான விடயங்களை பேசுவதிலிருந்து தனது நாவை அவன் பேணிக்கொள்ள வேண்டும். தனது உலகுக்கும் பயனளிக்காதவைகளை பேசுவதை விட்டு அவன் தனது நாவை காத்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையுடைய நாளில் அவன் இவ்வுலகில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் படைத்த ரப்பிடம் கணக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அம் யஹ்சபூன, அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களுடைய ரகசியங்கள், தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த ரகசியங்களை எல்லாம் நாம் செவியேற்க மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா. பலா வ ருசுலுனா லதைஹிம் யக்துபூன், அவ்வாறல்ல, எமது அந்த தூதர்கள் அவற்றையெல்லாம் அவர்களிடம் பதிவு செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவர்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தை பதியப்படாமல் இல்லை. மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், உங்களிடம் அந்த பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சங்கையான எழுத்தாளர்கள், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்கிறதென்றால், நமது ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நாம் படைத்த ரப்பிடம் கணக்கு கொடுக்க வேண்டும். நமது செயல்கள் பதியப்படுகின்றன. எனவே ஒரு மூமினான அடியான் தனது வார்த்தைகளை மிகவும் அவன் கவனத்தில் கொண்டு அளந்து பேச வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்னவென்றால், எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும், மௌனமாக இருக்கட்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்கள், நமக்கு பேசுவதற்கு நல்லவைகள் இல்லை என்றால் நாம் தீயதை பேசக்கூடாது. மௌனமாக இருப்பதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது வாய்க்கு வந்ததையெல்லாம் நாம் பேசுவோமாக இருந்தால் நாளை மறுமையில் படைத்த ரப்பிடம் நாம் தப்பிக்க முடியாது. எனவே நீங்கள் நல்லதை பேசவில்லை என்றால் தீயதை பேசலாம் என்று மார்க்கம் வழிகாட்டவில்லை. மாறாக நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருப்பதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் நாவை பிடித்து காட்டி சொன்னார்கள், இதை விட்டு உம்மை காத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ், நாம் நமது நாவினால் பேசப்படக்கூடியவைகளுக்கும் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மொழி வழக்கிலே சொல்லக்கூடிய வார்த்தை, உமது தாய் மண்ணை கவ்வட்டும் என்ற அந்த வார்த்தையை சொல்கிறார்கள், முஆதே, ஒருவர் தனது முகங்குப்புற அல்லது அந்த மூக்கு நுனி பூமியிலே தரையில் இழுபட அவர் நரகத்திலே தூக்கி எறியப்படுவது அவரது நாவ் அறுவடை செய்தவைகளை தவிர வேறு எதன் மூலம் என்று நபி அவங்க கேட்குறான். எனவே ஒருவர் நரகிலே முகங்குப்புற தூக்கி எறியப்படுவதற்கு காரணமாக இருப்பது அவரது நாவ் அறுவடை செய்தவைகள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, ஒருவர் நல்லவைகளை பேச வேண்டும். குர்ஆனை ஓதுதல், அதே போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்தல், அதே போன்று முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசம் செய்தல், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், நன்மையின் பால் மக்களை அழைத்தல், இது போன்ற நல்ல காரியங்களில் ஒருவர் தன்னை என்ன செய்ய வேண்டும், ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்க வழிகாட்டுகிறது. அதற்கு மாற்றமாக
ஒருவர் பாவமான காரியங்களில் தனது நாவை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோள் சொல்வது, அவதூறு சொல்வது, பொய்க்கு சாட்சியாக இருப்பது, இவ்வாறு மார்க்கம் தடுத்தவைகளுக்கு அவர் தனது நாவை பயன்படுத்திவிடக்கூடாது. அது அவருக்கு நாளை மறுமையில் அவருக்கு எதிராகவே அமைந்துவிடும். அருமையான சகோதரர்களே, ஒருவர் தனது நாவை பேணுவது என்பது எல்லா நிலைகளிலும் அது கவனிக்கப்பட வேண்டும். தனது குடும்பத்தோடு இருக்கும் போதாக இருக்கலாம், அவர் சமூகத்தோடு இருக்கும்போது எல்லா நிலைகளிலும் இதை அவர் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பதன் வல் இஸ்ம வல் பகிய பிகைரில் ஹக்கி வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவன் அதாவது வெளிப்படையான மறைமுகமான மானக்கேடானவற்றை ஹராமாக்கி இருக்கிறான், பாவமானவற்றை ஹராமாக்கி இருக்கிறான். அதே போன்று உரிமையின்றி அநியாயம் செய்தலை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எந்த ஆதாரம் இறக்கி வைக்காத அல்லாஹுக்கு இணை வைத்தலை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அதே போன்று அல்லாஹுடைய விஷயத்தில் அறியாதவற்றை இட்டு கட்டுவதை விட்டும் கூறுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறான். இவைகள் அல் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய விடயங்கள். இதில் நாவு சம்பந்தப்படுகின்ற பல விடயங்களை நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான பாவமான விஷயங்களிலிருந்து நமது நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் மிக பயங்கரமான ஒன்று இருக்கிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரிஹசித்தல். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை சட்டதிட்டங்களை பரிஹசிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை பரிஹசிக்கின்றார்கள். இது மிக ஆபத்தானதாகும். இது ஒருவரை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு ஆபத்தான குற்றமாக இருக்கிறது. அதாவது சிலரை மகிழ்விப்பதற்காக நாம் இன்று பார்க்கிறோம், இந்த வாட்ஸ்அப்புகள் சமூக ஊடகங்கள் ஊடாகவும் மார்க்கத்தை பரிஹசிக்கின்ற பல விடயங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது மிக ஆபத்தானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலையின் சஅல்தஹும், அவர்களிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், அதாவது நாம் இவைகளை பரிஹசத்துக்காக நாம் சொன்னோம், பரிகாசமாக சொன்னோம், விளையாட்டாக சொன்னோம் என்று சொல்கிறார்கள். நபியை நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையும் நீங்கள் பரிஹசிக்கின்றீர்களா? அதாவது ஈமானுக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்புக்கு சென்று விட்டீர்கள், உங்களுக்கு மன்னிப்பு இல்லை, உங்களுக்கு புகழ் கூற முடியாதென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே மார்க்கத்தை பரிஹசிக்கக்கூடிய விடயங்கள் என்பவைகள் ஒருவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விடயம் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது. சிலர்கள் சில விடயங்களை சர்வசாதாரணமாக எண்ணி பேசுகிறார்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அவனது மறுமை வாழ்வை அழித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சில மனிதர்கள் சில வார்த்தைகளை பேசுகிறார்கள், அது அவனை நரகத்தின் கிழக்கிலிருந்து அந்த மேற்கு வரை அவனை தூக்கி எறிகின்ற பயங்கரமான வார்த்தைகளை பேசிவிடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பேசக்கூடிய சில வார்த்தைகள் அது இறைவனுடைய கோபத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுத்து விடுகிறது. அல்லாஹுடைய கோபம் அவனுக்கு எழுதப்பட்டு விடுகிறது. நாளை மறுமையில் ரப்பை அவன் எப்படி சந்திக்கிறான் என்றால், இறைவன் கோபமுற்ற நிலையிலே சந்திக்கிறான். இதுபோன்ற பயங்கரமான ஆபத்தான வார்த்தைகளை விட்டு நமது நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் பொய் பேசுகிறார்கள் மக்களை சிரிப்பூட்டுவதற்காக, அவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை சொன்ன இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவாகிறது. அதே போன்று மிக ஆபத்தான ஒரு விடயம்தான் பிறரை பற்றி அவதூறு சொல்வது, அவர்களிடம் இல்லாதவைகளை என்ன செய்வது, இட்டுக்கட்டி சொல்வது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். இப்போது சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனை பற்றியுள்ள குறைகளை, அவன் வெறுக்கக்கூடியவற்றை பேசுவதுதான் புறம் என்று சொன்னார்கள். இப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாம் பேசுவது அவரிடம் இருந்தாலுமா? இப்போது சொன்னார்கள், அவரிடம் இருந்தால் பேசுவதுதான் புறம், அவரிடம் இல்லாத ஒன்றை பேசுவது அவதூறு என்று சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் இந்த சமூக வலைதளங்கள் இவைகளையெல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? இதில் கூட பலரை பற்றி அவதூறுகள் அள்ளி வீசப்படுகின்ற மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம். இவ்வாறான பாவங்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடுத்து இதில் கவனிக்க வேண்டிய விடயம், அதாவது
நாம் செய்திகளை பரத்துகின்ற விடயம். சிலர்கள் செய்திகளுடைய உண்மைத்தன்மைகளை தேடி பார்க்காமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்தார்கள். நமது காதுக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பரப்பக்கூடாது, பிறரிடம் கொண்டு செல்லக்கூடாது. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவன் தனது காதுக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பேசுவது அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றென்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறான விடயங்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுடைய விஷயத்தில் பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். சிலர்கள் அந்த நாவுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரது கபருடைய வாழ்க்கையில் அவர் வேதனை செய்யப்படுவதற்கு அந்த நாவு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே இதில் நாம் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாவுடைய விஷயத்தில் நாம் நல்லவற்றை பேச வேண்டும், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களை பேச வேண்டும், இறை கோபத்தை பெற்றுத்தருகின்ற விடயங்களில் நமது நாவை நாம் காத்துக்கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.